Exercise 2.7 11th sum. Shivamani is attending an interview for a job and the company gave 2 offers to him. Okay va? 2 offers கொடுக்குது. Offer A, starting salary 20,000 and annual increase 6%. Okay va? For the first 5 years. Offer B, 22,000 starting, annual increase வந்து 3% for first 5 years. Okay va? What is the salary in 4th year? 4th year என்ன salary இருக்குன்னு கேக்குறாங்க respect to offer A and offer B. This is our question. Okay va? ரெண்டு ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க, ஆனுவல் இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. 4th இயர் ஸ்டார்டிங்கில் என்ன சேலரி இருக்குன்னு கேட்குறாங்க. வாங்க சம் பார்க்கலாம். ஓகேவா, ஆஃபர் ஏ ஸ்டார்டிங் சேலரி எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். ஆனுவல் இன்க்ரீஸ் 6%. ஸோ ஆனுவல் இன்க்ரீஸ் 6%னா அமௌண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஃபஸ்ட் இயர்லன்னு பார்க்குறதுக்காக ஸ்டார்டிங் சேலரி இன்டூ பர்சன்டேஜ் 6 0 கேன்சல் ஆகிடும். மல்டிப்ளை பண்ணால் 1200. ஸோ 1200 அந்த வருஷத்தில் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அது நமக்கு எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயரில் ஆட் ஆகிடும். ஸோ 20,000 + 1200 ஆட் பண்ணால் 21,200. ஓகேவா. பை த சேம் வே அமௌண்ட் இன்க்ரீஸ் இன் செகண்ட் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் இயர் எண்டில் என்ன அமௌண்ட்டோ அது கூட என்ன இருக்கும் 6/100 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ 0 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. நம்ம மல்டிப்ளை பண்ணால் 1272. எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர்னா ஆல்ரெடி இருக்க சேலரி கூட இந்த அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ 22,472 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 4th இயர் ஸ்டார்டிங் சேலரி கேட்டிருக்காங்க. 4th இயர் ஸ்டார்டிங்னாலும் எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர்னாலும் ஒன்று தான். ஸோ நான் நெக்ஸ்ட்டு தேர்ட் இயரோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நம்ம லாஸ்ட் சம் போட்ட மாதிரி தான். எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் இன்டூ 6/100 பண்ணோன்னா இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு 22,472 இன்டூ 6 3 4 8 2 12 13 14 14 கேரி 1 30. ஓகேவா. கீழே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கோம் 1 2 ஏன்னா பை 100 இருக்கிறதால. ஸோ இந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இந்த லாஸ்ட் அமௌண்ட் ப்ளஸ் இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் ரெண்டுமே ஆட் பண்ண எண்ட் ஆஃப் தி தேர்ட் இயர் கிடச்சிரும். எண்ட் ஆஃப் தேர்ட் இயரும் 4th இயர் ஸ்டார்டிங் சேலரியும் ஈக்குவல். ஓகேவா. அதனால நான் எண்ட் ஆஃப் தேர்ட் இயர் கண்டுபிடிச்சா அது 4th இயர் ஸ்டார்டிங் ஈக்குவல். ஓகேவா. நம்ம கொஸ்டினில் எண்ட் ஆஃப் தி 4th இயர் கேட்கல. this regarding to offer A. ஓகேவா. இப்போ நம்ம offer B பார்க்கலாம். offer Bல நமக்கு ஸ்டார்டிங் சேலரி 22,000 3% இன்க்ரீஸ் ஆகுது. சேம் வே அமௌண்ட் இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸ்டார்டிங் இன்டூ 3/100 0 0 0 0 கேன்சல் தான் 660 இன்க்ரீஸ் ஆகுது. எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இயர்னா இந்த அமௌண்ட் ப்ளஸ் இந்த அமௌண்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம். எண்ட் ஆஃப் தி அமௌண்ட் இன் செகண்ட் இயர்னும் போது நமக்கு ஆல்ரெடி என்ன அமௌண்ட்டோ அது கூட எவ்வளோ இன்க்ரீஸ் தான். ஓகேவா. ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிட்டு இருந்தால் சேம் அமௌண்ட் தான் வரும். அது பண்ணக்கூடாது. லாஸ்ட் அமௌண்ட் இன்டூ இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் 0 0 கேன்சல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பை 10க்கு 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த அமௌண்ட் ப்ளஸ் இந்த அமௌண்ட் எடுத்தையும் ஆட் பண்ண எண்ட் ஆஃப் தி செகண்ட் இயர். இங்கே நமக்கு அமௌண்ட் இன் தேர்ட் இயர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அமௌண்ட் இன் தேர்ட் இயர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆல்ரெடி இங்கே பாயிண்டில் தான் இருக்குது. பை 100 இருக்கும். ஓகேவா. ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். எண்ட் ஆஃப் தி தேர்ட் இயர் this ப்ளஸ் this ரெண்டுமே ஆட் பண்ணிடுறோம். ஸோ எண்ட் ஆஃப் தி தேர்ட் இயர்னாலும் இங்கே 4th இயர்னாலும் நமக்கு சேம் தான். 4th இயர் சேலரி வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃபர் ஏன்னு நமக்கு அங்கே லாஸ்ட்டாக கிடச்ச ஆன்சர். 4th இயர் சேலரி வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃபர் பின்னும் போது இந்த அமௌண்ட். ஓகேவா. இது நான் அப்ராக்சிமேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே greater than 5ன்றதால் +1 கொடுத்தோன்னே 40 ஆகிடுச்சு. விச் ஒன் இஸ் பெட்டர்? ஆஃபர் பி தான் நமக்கு வந்து பெட்டராக இருக்கு. ஏன்னா இங்கே அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.